காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த தோசைக்கு வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் அரைச்சா தோசைக்குன்னு சொல்லிக்க வேண்டியதான், கிரைண்டரில் அரைக்கல. ஸோ அந்த மாவு வந்து புளிச்சிருக்கு இல்லையா, நைட்டாக அரைச்சி வச்சுருந்தோம். இதில் வந்து கொஞ்சம் எடுத்து வந்து ஆல்ரெடி பாகு காய்ச்சினது கொஞ்சம் இருக்குது. நம்ம இந்த சமையலுக்கெல்லாம் காய்ச்சிட்டு மீதி பாகு கொஞ்சம் இருக்கா, அதை எடுத்து இந்த மாவு கூட கொஞ்சம் ஸ்வீட் ஆப்பத்துக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். சரியா? மாவு வந்து நல்லா பீட் பண்ணி டைலூட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து இந்த வெள்ளைப்பாகு வந்து கலந்துக்கலாம். ஆல்ரெடி காய்ச்சின வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் வெல்லம் போட்டு. இது வந்து வெள்ளை ஆப்பம். அப்பம் வேறு ஆப்பம் வேறு. ஆக்சுவலாக சின்ன வயசில் வந்து இந்த வெல்லம் போட்ட ஆப்பம் தான் கிடைக்கும் 50 பைசாவுக்கு. அது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த பாட்டி வந்து அந்த கல்லை வந்து மண் சட்டியில் தான் ஆப்ப சட்டியில் வைப்பாங்க. அப்படியே தேய்ச்சி 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 அந்த சட்டி வந்து அப்படியே பளபளபளன்னு இருக்கும் விறகடுப்பில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஆப்பம். ஸோ அவங்க ஞாபகம் வந்துடுது. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.